வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பாரதிங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் விக்னராஜபுரமில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் எனக்கு முன்னாடி இருக்க இந்த ரீசேல் பிளாட் சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி பக்கத்தில் 2 பிளாட் நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்குங்க. இந்த லேண்டை தான் இன்றைக்கி நம்ம சேனல் ரிவ்யூ பண்ண போகிறோம். நல்ல ஒரு பெரிய ரோட் 30 ஃபீட் ரோட் 30 ரோடு மேலே தான் இந்த பிளாட் சேல்ஸுக்கு வந்திருக்கு. மேடவாக்கம் விக்னராஜபுரமில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, முக்கியமாக மோகி ஃப்ளோரன்ஸ் லேஅவுட்டில் என்ன பிளாட் சேலுக்கு தான் சொல்லுங்கள் பார்த்து சொல்லி கேட்டிருந்தீங்க. இது உங்களுக்கான வீடியோ தான். இந்த ரீசேல் லேண்டை நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மெயின் ரோட்டில் இருந்து இந்த பிளாட் எவ்வளோ தூரத்தில் வருது, நியர்பை இருக்க லொகேஷன் அண்ட் அட்வான்டேஜஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். இது வேளச்சேரி டு தாம்பரம் போகிற மெயின் ரோட். மேடாவுக்கும் விக்னராஜபுரம் ஜங்ஷன் தான். நீங்கள் வேளச்சேரியிலேருந்து வரும்போது பள்ளிக்கரணை மேடாவுக்கும் கூட்டோட அடுத்த இந்த ஜங்ஷன் தான். மேடாவுக்கும் விக்னராஜபுரம் புத்துக்கோயில் பஸ் ஸ்டாப் தான் இது உங்களுக்கு. இன்னும் நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆல்டியாம்பட்டியான் டீ ஷாப் மேடாவுக்கும் கீதம் போட்டுக்கு முன்னாடி இந்த ஜங்ஷன் இருக்கும். நீங்கள் தாம்பரத்துலேருந்து வரும்போது சந்தோஷபுரம் சிக்னல் தாண்டின உடனே மேடாவுக்கும் ஃப்ளைஓவர் ஏறதுக்கு முன்னாடி டிவைட்லேருந்து ரைட் ஒரு ரோடு உள்ள வரும். இதுதான் இந்த ரோட். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் தான். நம்ம பார்த்துட்டு ரீசேல் பிளாட் மோகி ஃப்ளோரன்ஸ்குள்ளே நல்ல ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. ஒரே ரோடு தான், மெயின் ரோடு ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா நீங்கள் இந்த மோகி ஃப்ளோரன்ஸ் லேஅவுட் வந்துடலாம். இந்த மோகி ஃப்ளோரன்ஸ் லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வைஸில் டெவலப் பண்ண லேஅவுட்டுங்க. நீங்கள் மேடாக்கம் சரௌண்டிங்ஸில் பிளாட்ஸ் தேடிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மோகி ஃப்ளோரன்ஸ் உள்ள இருக்க ரீசேல் பிளாட்டை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் டீசென்ட் லொக்கேஷனாக உங்களுக்கு இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம பார்க்க போகிற பிளாட் இருக்குது. லேண்டு கிட்ட வர வழி வீடியோவில் கட் பண்ணாமல் தான் காமிச்சிருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு தெளிவாக தெரியணும் தான். ஒரு சில பேர் சைட் கிட்ட வந்துட்டே கால் பண்ணுறீங்க, அந்த டைமில் உடனே என்னால் எக்ஸிக்யூட்டிவ் அரேஞ்ச் பண்ண முடியல. இந்த பிளாட்டை நீங்கள் சைட் விசிட் பண்ணுறாம தான் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு 1 hour பிஃபோர் கால் பண்ணிட்டு வந்துருங்க. நான் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுறேன். நான் இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறது சந்தோஷபுரம் டு வேங்கவாசல் வர மெயின் ரோடுங்க. நீங்கள் சந்தோஷபுரம் சிக்னலேருந்து உள்ளே வரும்போது வேங்கவாசல் வரும்போது பிரின்ஸ் காலேஜ் தாண்டோன்னு நீங்கள் பார்க்குற மாதிரி தான் ஆன் மெயின் ரோடு லெஃப்ட் சைடில் குப்தா பவன் ஃபேக்ட்ரி இருக்கும். அந்த ஃபேக்ட்ரி ஒட்டின மாதிரி ஒரு பெரிய ரோடு 60 ஃபீட் ரோடு ஃபார்ம் பண்ணி நான் இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மேடாகட்டும் மாம்பாக்கம் போகிற மெயின் ரோட்டில் கோல்டுனர் கம்பெனி பக்கத்தில் அந்த 60 ஃபீட் ரோடு பெரிய ரோடு கனெக்ட் ஆகுது. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்குது மோகி ஃப்ளோரன்ஸோட 40 ஃபீட் ரோடு. இதுவும் பெரிய ரோடு. அந்த 60 ஃபீட் ரோடு வந்துருச்சுன்னா இந்த ஏரியா இன்னும் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிடும். ஆல்ரெடி நல்ல டெவலப்மெண்ட் தான். இது வேங்கவாசல் காந்திநகர் பஸ் ஸ்டாப் பஸ் போகிற மெயின் ரோடு தான். ரைட்டில் போகிற ரோடு சந்தோஷபுரம் சிக்னல் போகிற மெயின் ரோடு. லெஃப்ட்டில் போகிற இந்த ரோடு நீங்கள் சித்தால பக்கம் போய் கனெக்ட் ஆகிற மெயின் ரோடு. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இந்த மோகி ஃப்ளோரன்ஸ் லேஅவுட் வந்து இப்போ நம்ம பார்த்து முடிச்ச வேங்கவாசல் காந்திநகர் பஸ் ஸ்டாப்லாம் போக முடியாது. லேஅவுட்லாம் போட்டு ரோடு கனெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால இங்கேருந்து நீங்கள் வேங்கவாசல் காந்திநகர் பஸ் ஸ்டாப் போகலாம். அங்கேருந்து ரைட் எடுத்து கொஞ்சம் முன்னாடி போனால் மாடம்பாக்கம் போயிடலாம். மாடம்பாக்கம் டு கோழிப்பனை ரோடு நீங்கள் அசஸ் பண்ணி 100 ஃபீட் ரோடு சேலையூர் பாரத் மெடிக்கல் காலேஜ் கிட்ட நீங்கள் போய் கனெக்ட் ஆகலாம். அங்கேருந்து ரைட் எடுத்தால் கேம்ப் ரோட் சிக்னல் ஜங்ஷன், லெஃப்ட் எடுத்து அகரம் ஜங்ஷன் லெஃப்ட் எடுத்தால் அகரம் கோவிலாஞ்சேரி, மறுபடியும் மேடாக்கம் டு மாம்பாக்கம் ரோடு நீங்கள் கனெக்ட் ஆகலாம். அகரம் ஜங்ஷன் ரைட் எடுத்து நீங்கள் போனீங்கன்னா வெங்கம்பாக்கம் மப்பேட் அந்த ரோடு நீங்கள் அசஸ் பண்ணி வண்டூர் டு கேளம்பாக்கம் ரோடு நீங்கள் டச் ஆகலாம். வேங்கவாசல் இது உங்களுக்கு மிடில் இருக்க ஏரியாங்க. இந்த லொக்கேஷன் நீங்கள் நிறைய ஏரியாவுக்கு ஈஸியாக அசஸ் பண்ணிக்க முடியும். வாங்க இப்போ இந்த ரீசேல் பிளாட் சவுத் ஃபேசிங்கில் இருக்க இந்த 2 லேண்டை ஃபுல்லாகவே பார்த்துடலாம். பிளாட்டுக்கு முன்னாடி இருக்க இந்த ரோடு வந்து பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ரோடுங்க. 30 ஃபீட் ரோடு தான். நீங்கள் மேடாவுக்கும் சரௌண்டிங்ஸில் 30 ஃபீட் ரோடு மேலே நல்ல ஒரு லொக்கேஷனில் பிளாட்ஸ் தேடிட்டிங்கன்னா இந்த லேண்ட் உங்களுக்கானது தான். நம்ம லேண்டுக்கு முன்னாடி இருக்க ரோட்டில் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குல்ல, கிரெயின்லாம் தெரியுது பாருங்கள். மேடாகட்டும் மாம்பாக்கம் மெயின் ரோட்டில் கோல்டுனர் கம்பெனிக்கு பக்கத்தில் அந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மாலுங்க. உள்ள உங்களுக்கு ஷாப்பிங் மால், தேட்டர் எல்லாமே வரப்போகுது. மாலுக்கான ஒர்க் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடந்துட்டு இருக்கு. நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் வேங்கவாசல் மெயின் ரோட்டில் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் குப்தா பவன் ஃபேக்ட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்ட்ரி பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி ஒரு 60 ஃபீட் ரோடு கவர்மெண்ட் சைடில் ஃபார்ம் பண்ணி பக்கத்துலேயே ஃபார்ம் பண்ணி உள்ளே கொண்டு வந்து மேடாகட்டும் மாம்பாக்கம் மெயின் ரோட்டில் கோல்டுனர் கம்பெனி பக்கத்தில் அந்த 60 ஃபீட் ரோட் கனெக்ட் ஆக போகுது. அதே ரோட்டு மேலே மாலுக்கான வேலையும் நடந்துட்டு இருக்கு. அதுதான் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்து முடிச்சோம். நம்ம லேண்ட் இருக்க லொக்கேஷன் சுற்றி எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ், ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இந்த கார்டர் லொக்கேஷன்லாம் பர்சனலாக எனக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துலலாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போனதுக்கும் இப்போ போகிற ரேட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பாதிக்கு பாதி விலை ஏறி போயிருக்கு. நல்ல ஒரு ரேட் அப்ரிசியேஷன் இந்த லொக்கேஷனில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போனது சொல்லணும்னா 2021, 22, 23லாம் 4000, 4500, 5000 வரைக்கும் தான் ரேட் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பாதிக்கு பாதி விலை ஏறி போயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த ரீசேல் லேண்ட் சவுத் ஃபேசிங் லேண்டுக்கு நீங்கள் மேடாக்கம்லேருந்து விக்னராஜபுரம் வரும்போது மோகி ஃப்ளோரன்ஸில் தான் இந்த லேண்ட் இருக்குது. மோகி ஃப்ளோரன்ஸ்க்கு முன்னாடி ஒரு லேஅவுட் இருக்கும், JSSRனு ஒரு லேஅவுட் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா கல்பாட்டாறு அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு பேக் சைடில் ஒரு டெவலப்பர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எல்லாமே சவுத் ஃபேசிங்கில் பிளாட்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லா பிளாட்ஸுமே முடிச்சிட்டாங்க. அந்த லேஅவுட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் பிளாட்ஸ் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லேஅவுட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் உங்களுக்கு ரேட் தெரிஞ்சிருக்கும். 7000 rupees கோட் பண்ணி ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ரேட்டை விட இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த ரீசேல் லேண்டோட ரேட் கம்மி தான். நான் ரேட் எல்லாமே சொல்கிறேன், வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே டெவலப்பர் இன்னும் ஒரு 8 monthsல இதே லொக்கேஷனில் ஒரு லேஅவுட் லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. லேண்ட்லாம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அதோட ரேட் நான் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன். ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் லான்ச் பண்ண போகிறது 7,500 to 8,000 கண்டிப்பாக வரும் பார்த்தீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது
இப்போ நம்ம பார்க்குற இந்த லேண்டோட ரேட் கம்மியாக தாங்க நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்கு. நான் சொல்கிற ரேட்லேருந்து இந்த லேண்டோட ரேட்லேருந்து கம்மி பண்ணி உங்களுக்கு நான் வாங்கி தரேன். இந்த ரீசேல் லேண்ட் மோகி ஃப்ளோரன்ஸ் லேஅவுட்டுக்குள்ள ஃபேஸ் 3ல பிளாட் 12, 13 பக்கத்து பதில் 2 பிளாட் சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி நல்ல ஒரு பெரிய ரோட்டை 30 ஃபீட் ரோட்டை நம்மளுக்கு சேலுக்கு வந்துருங்க. இந்த ரீசேல் லேண்டுக்கு பேக் சைட்லேயே ஒரு டெவலப்பர் லேஅவுட் போட்டிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பில்டிங் ஒயிட் பில்டிங் தெரியுதுல, அதுக்கு முன்னாடி தான் அந்த டெவலப்பர் லேஅவுட் போட்டிருந்தாங்க. 24 ஃபீட் ரோட்டில் எல்லாமே சவுத் ஃபேசிங்கில் பிளாட் போட்டிருந்தாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் அவர் கோட் பண்ணி சேல் பண்ணது 7,000. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ரீசேல் லேண்டோட ரேட் அதை விட கம்மி தான். நான் ரேட் சொல்கிறேன், வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 2 பிளாட்டை சுற்றி பென்சிங் பண்ணி 2 பிளாட்டையும் தனித்தனியாக பிரிச்சாச்சு. பிளாட் 12ஓட டைமென்ஷன் 29x47 29x47 டோட்டல் பிளாட் சைஸ் 1305 1305 சதுரடி லேண்ட் இருக்குது. பிளாட் 12. பிளாட் 13ஓட டைமென்ஷன் 29x41 29x41 டோட்டல் பிளாட் சைஸ் 1162 1162 சதுரடி லேண்ட் இருக்கு. பிளாட் 13. இந்த ரீசேல் லேண்ட் 2 பிளாட் சேலுக்கு இருக்குல்ல, ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் சொல்றது இந்த லொகேஷன்ல போற மார்க்கெட் பிரைஸை விட கம்மியாக தான் இந்த ரீசேல் லேண்ட் நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்கு. 6,800 6800 ஸ்லைட்லி பிரைஸ் நெகோஷியபிள். அதுல வந்து பெஸ்ட் பிரைஸை நெகோஷியல் பண்ணி நான் உங்களுக்கு வாங்கி தரேன். மார்க்கெட் பிரைஸோட கம்மியாக தான் இந்த லேண்ட் நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்கு. இந்த லொகேஷன் நீங்க மோகி ஃப்ளோரன்ஸ் லேஅவுட்டுக்குள்ள 1 கிரவுண்ட் கிட்ட நீங்க பிளாட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த 2 பிளாட்டும் சேர்த்து கூட நீங்க வாங்கிக்கலாம் உங்க பட்ஜெட் ஓகேன்ற பட்சத்தில். நம்ம லேண்ட் இருக்க ஸ்ட்ரீட்லயே பாருங்க எவ்வளவு வீடுகள் இருக்குல்ல, நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் லொகேஷன் இது. உங்களுக்கு இந்த மோகி ஃப்ளோரன்ஸ்குள்ள மட்டும் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டே பார்க்க முடியாது. நிறைய பேர் லேண்ட் வாங்கி இண்டிவிஜுவல் ஹவுஸ் டியூப்ளஸ் ஹவுஸ் தான் கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க, இல்லை பில்டர் கிட்ட கொடுத்து கட்டுறாங்க. அப்பார்ட்மெண்ட்டே நீங்கள் பார்க்க முடியாது. நல்ல ஒரு டீசெண்டான ஏரியாங்க இது. உங்களுக்கு இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், அதான் மோகி ஃப்ளோரன்ஸ் 40 ஃபீட் ரோடுங்க. அந்த 40 ஃபீட் ரோடு ரொம்ப பக்கமாக தான் இந்த லேண்ட் இருக்கு. இந்த லொகேஷனில் உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் ரொம்பவே நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். சால்ட் கண்டென்ட் வாட்டர் கிடையாது. இந்த லேண்டை நீங்கள் வாங்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது போர் போட்டிங்கன்னா 35 அடியிலேருந்து 40 அடியில் உங்களுக்கு தண்ணி வந்துடும். தண்ணி சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ளட் எஃபெக்ட் இருக்காது. உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட இந்த லேண்டை நீங்கள் வந்து பாருங்கள். இந்த லேண்ட் உங்களுக்கு பார்த்து நீங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்குற மாதிரி தான். இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க பீப்பிள்ஸ், இதுக்கு பக்கத்தில் இருக்க பீப்பிள்ஸ் கிட்டலாம் விசாரிச்சு பாருங்கள். எப்படி இந்த ஏரியாலாம் நல்லா இருக்குமா, சேஃப்டி விதத்தில் நல்லா இருக்குமா, மழை பெஞ்சா தண்ணி வருமா, இது எல்லாமே விசாரிச்சு பாருங்கள். அவங்க எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்லுவாங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கும்போது விசாரிச்சு பார்த்து வாங்குறது ரொம்பவே நல்லது. மேடவாக்கம் லொகேஷனில் பிளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த லேண்டை நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க, இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் ABM ஹோம்ஸ்.